பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 95வது நாள், 96வது எபிசோட். 8/1/2026 என்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியினுடைய ஒரு பார்வை. அதில் மிக முக்கியமாக அதாவது அரோரா நான் வியன்னா கிட்ட நான் பேசுகிறத நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். அரோரா, நான் வியன்னா கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டேன் அப்படின்னாங்க. இப்போ இந்த மாதிரியான வீடியோக்கள் பண்ணுறதுக்கான காரணம் 1 ஹவரில் அதை போட மாட்டுறாங்க. அப்படியே நம்ம பண்ணுற வீடியோக்களுக்கான காரணமே அதில் இருக்கிற நுவான்சஸ் என்ன அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இதை நம்ம இந்த மாதிரியான வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். அதனால் நிறைய மெனக்கடல்கள் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறத அப்படியே ஒப்பிச்சுட்டு போகாமல் இப்படியான விஷயங்கள்லாம் இது உள்ளார இருக்குது, இப்படியாக இந்த கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வீடியோக்களுடைய நோக்கம். ஸோ அதனால் இந்த எஃபர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏன்னா நிறைய பேர் மறந்துடுறீங்க. அதனால் இப்போ நான் வீடியோக்கு நடுவில் நிறைய இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட். அரோரா ஒரு ஐடியாலஜியோட ஒரு எத்திக்ஸோட இருக்கிற ஒரு பொண்ணாக நம்ம இந்த ஒரு 100 நாட்களில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு 30 நாள் அதை விட்டுடுங்க. அதன் பிறகு அவங்க நிறைய கருத்துக்களை சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு மேம்பட்ட தாட் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். இப்போ நம்மளுக்கு ஒரு பிஆர் முத்திரையும் குத்துறாங்க. இது வருடம் அந்த கிட்ட போகும்போது என்ன நெருங்க நம்ம கிட்ட நிறைய அந்த ஃபேக் ஐடியிலேருந்து கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க. இல்லைன்னா நம்ம யாரை நம்ம அவங்களுடைய குற்றங்களையோ குறைகளோ சொல்லும்போது டக்குன்னு அதுக்கு கீழே ஒரு குரூப் கமெண்ட் போடும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா. ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் நடக்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ரைட். வியன்னாவுக்கு மிக பெரும் வன்மம். தன் அழகின் மீது அதீத கர்வம் கொண்ட பெண், அதில் மாற்றமே கிடையாது. அதனால் அவங்க அவங்க செய்கிறதெல்லாம் நியாயம்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக வரும்போது தனக்கு நிறைய பெரிய சப்போர்ட் இருக்குதுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அதன் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் செய்கிறதெல்லாம் சரின்ற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு உண்டு. இப்போ விக்ரம் இல்லைன்னா சுபிக்ஷாவும் சரி வியன்னாவும் சரி ஒரு 50 நாட்களை கடந்திருக்க மாட்டாங்கன்றது நம்மளுடைய நிலைப்பாடு. இப்போ சுபிக்ஷாவுக்கு ஒரு கடல் பின்னணி இருந்ததுனால அவங்க ஓகே. ஆனால் வியன்னாவுக்கு ஒன்றுமே தெரியாது. நிறைய இடங்களில் பொய் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அவங்கள பொய்யானான்னு எல்லாருமே சமூக வலைதளங்கள் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா இல்லாததை இருக்குன்னு சொல்கிறது. அதாவது திவ்யா பேசவே பேசலை, அந்த இடத்துல திவ்யா பேசி எனக்கு தூக்கம் கெட்டுதுன்னாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல அடிச்சு விடுவாங்க. நாக்கு மடிக்கவே மடிக்காத ஒரு வினோத்தை நாக்கு மடித்தா நீ பார்த்தேன்னா நான் பார்க்கல ஆனாலும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் அவங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு சக போட்டியாளர்கள் ஒருத்தவங்க அழறாங்க போகிறாங்க அப்படின்னும் போது நம்ம போய் ஆறுதல் சொல்லுவாங்க. அதையே அவங்க ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு சாண்ட்ராவும் சரி வேணாவும் சரி அதுக்கு ஈக்குவலான ஆளுங்க தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. முக்கியமாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அழுறாங்கல்ல, அழும்போது அழுகையே வராது, கண்ணில் தண்ணியே வராது. ஓகேவா? ஸோ இப்படியான ஒரு ஃபேக் நடிப்பாக அடிக்கடி பண்ணுறவங்க தான் அவங்க. ஸோ அவங்க உள்ளார வந்ததுமே தான் எலிமினேட் ஆனதுக்கு காரணமே விக்ரமும் சாண்ட்ராவும் தான் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதை பார்த்து வந்தனால அவங்க மேலே அதீதமான வன்மத்தை கொட்டுறதும் எங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றதையும் அவங்க சொன்னாங்க. சரி, ஒருத்தர் உங்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் ஏன் நடந்துக்கிட்டீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் அடல்ட்டு சரியாக சிந்திக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது அவர் யூஸ் பண்ணிட்டார், அவங்க 2 பேரையும் அட்வைஸ்லாம் பண்ணிட்டாரு. தனக்கு ஒரு சப்போர்ட் வேணுன்றத அவர் வச்சுட்டு இருந்தார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த வீட்டில் அப்படியான சப்போர்ட் எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும்? அதுவும் மட்டும் கிடையாது, இந்த வீட்டில் ஆட்கள் குறை நாமினேஷன்றது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் இவ்வளவு திவ்யா பண்ணும்போது திவ்யா இப்போ பிரஜன் நாமினேட் பண்ணார். இட்ஸ் குவைட் நேச்சுரல் இன் த ஹவுஸ். அப்படி இருக்கும் பொழுது விக்ரம் மீதான வன்மத்தை அவங்க கொட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 6 பேர் இருக்கோம்ல, இந்த 6 பேர் எவ்வளோ தவறுகள் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம். இந்த 6 பேர் இப்போ ஃபைனல்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒருத்தவங்க வெளியிலேருந்து பார்த்துட்டு அவங்க வன்மத்தை அங்கே கொட்டுறாங்க அப்படின்னும் போது அந்த வன்மத்தை நான் மண்டையில் ஏற்றிக்க விரும்பலை. உதாரணத்துக்கு சாண்ட்ராவை பற்றி அவங்க ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. முக்கியமாக சாண்ட்ரா ஒரு நாடகக்காரி, நடிப்பு எல்லாமே நடிப்பு, கிறிஸ்டோபர் மூஞ்சி அப்படிலாம் விமர்சனங்களை வைக்கிறாங்க வியன்னா. அப்போ அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, சாண்ட்ரா ஒரு விஷயம் பண்ணுறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அந்த தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச விஷயத்துக்கு அவங்க ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்குறாங்க அந்த வீட்டில்.
அந்த சேஞ்ச் ஓவர் வந்ததுமே நாம் வந்து அதை வந்து அங்கீகரிக்கிறோம். அவங்க தப்பு பண்ணாங்க, அதில் ஒரு டவுட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்குறாங்கல்ல, அந்த சேஞ்ச் ஓவரை நான் நம்புகிறேன், அந்த சேஞ்ச் ஓவருக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், அந்த சேஞ்ச் ஓவரை நான் வந்து மதிக்கிறேன். ஆனால் ஒருவேளை இந்த சேஞ்ச் ஓவரில் சாண்ட்ராவோ இல்லை வேற யாரோதோ விக்கல் விக்ரமோ கூட, ஏன்னா இதை வந்து விக்கல் விக்ரம் சாண்ட்ரா வச்சுட்டு அவங்க பேசுவாங்க, சாண்ட்ராவோ விக்கல் விக்ரமோ கூட இந்த சேஞ்ச் ஓவரில் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நடிச்சிருந்தாலோ இல்லை இந்த சேஞ்ச் ஓவர் மாதிரியான ஒரு நடிப்பை காமிச்சிட்டு பின்னாடி நடிச்சிருந்தாலோ நான் வெளியே போய் பார்த்து நான் டிசைட் பண்ணிக்கிட்டு நான் வந்து அவங்கள பிளாக் பண்ணிக்கிறேன், இல்லை அவங்களோட பழகிறன்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். நல்லா கேளுங்க நண்பர்களே, இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீட்டோடைய ப்ளஸ்ஸே என்னன்னா, நீங்களாகவே இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. ஓகேவா? நீங்களாகவே இருக்கும்பொழுது என்னென்னா, இப்போ வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இலக்கணமானவருக்கு கைண்டான ஆள். ஆனால் வியன்னா வந்ததுமே மாறின மாற்றம் இருக்குல்ல, அதை உண்மையிலே யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. எடுத்தெறிஞ்சு பேசுறது, டாப் 5ல நான் தான் டாப்பு, நீங்களாம் ஒன்றுமே இல்லை, நீங்களாம் 93 நாள் 92 நாள் அவர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் சரியான நபரோடு நீங்கள் பேசி பழகியிருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய இன்னர் தாட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இன்னர் தாட்டை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சுன்னா, வியன்னா இல்லை வியட்நாம்லேருந்தே வந்து சொன்னாலும் நீங்கள் மாறாமல் இருப்பீங்க. ஆனால் இங்கே என்னன்னா, வெளியிலேருந்து சொல்கிறவங்கெல்லாம் வந்து அப்படியே கிராஸ்பிங்க. ஏன்னா வெளியிலேருந்து சொல்கிறேன் ஒன்றும் இல்லை, நெருங்கிய தோழியாக இருக்கக்கூடிய அரோராவுடைய அரோராவுடைய ஃப்ரெண்ட் ரியாவை பற்றியே வியன்னா சொல்லும்போது கூட நான் வெளியில் போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க அரோரா. ஏன் அப்படின்னா, நீ என்ன வேணாலும் சொல்லலாம், அந்த நேர சிச்சுவேஷனுக்கு அவள் என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது. இங்கே நான் நம்புகிறேன், எல்லா விஷயத்தையும் நான் நம்புகிறேன். நான் வந்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்றதை விட்டுட்டு நான் போய் ரியாலிட்டி என்னவோ நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாமல் ஒரு சின்ன உலகத்தில், ஒரு மாய உலகத்தில் நான் இருக்கும் பொழுது ஆளாளுக்கு வந்து என் மண்டையில் வந்து நான் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்போது என்னை ஏற்றாதீங்க. ஏன்னா என் மனசாட்சி, என் மனசு வெளியில் எப்படி நான் வந்து எத்தனை கேமரா எல்லாம் இல்லாமல் நான் வந்து ஒரு மனிதர்களை எப்படி பார்த்து பழகிறனோ, அதே மாதிரி தான் இந்த ஊர்லேயும் நான் இந்த வீட்லேயும் நான் அந்த மனிதர்களை பார்த்து பழகிறேன். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ எனக்கு வந்து பிரவீன் கிட்டே எனக்கு பிரச்சனை இல்லை, வாட்டர்மெலன் கிட்டே எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்ககிட்ட என்னால் வந்து பேச முடியுது. ஆனால் வியன்னா கிட்ட எனக்கு பிரச்சனை இருக்குது. வியன்னா வந்ததுமே என்னன்னா, எல்லாருமே புகார் சொல்லிகிட்டே இருக்காங்க, தான் தோத்ததனுடைய கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த வீடு அப்படித்தான். இந்த வீட்டில் இதே இப்போ அரோரா யோகியமா, அவங்க 30 நாள் அவங்க வந்து ஒரு பையனோட வந்து சுற்றிட்டு இருந்தாங்களே, கரெக்டு, அதுதான் அந்த வீடு. அந்த வீட்டுக்கு நமக்கு கூட யார் கம்ஃபர்ட்டாக இருக்காலும் அவங்க கூட வந்து அது ட்ராவல் பண்ண வைக்கும். அவங்க அதையே சொல்கிறாங்களே, நான் பண்ணல பெரிய தப்பு, ஃபஸ்ட்டு ஒரு 30 நாள் வந்து நான் எனக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த வீட்டில் அந்த பொண்ணு ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருக்குதுன்னு நான் வெளியில் அனுப்பிச்சி விட்ருங்க, எதுக்கு அதை வச்சுருந்தீங்க? இதுதான் எங்கள் கேள்வி. ஸோ இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்கள் வன்ம கூடலாம் இங்கே வந்து இறக்கி வைக்காதீங்க, இதன் காரணமாக நான் டென்ஷன் ஆகி அவங்க கூட வந்து பேசுறது நிறுத்துறதோ மற்ற விஷயங்களோ நான் செய்யவே மாட்டேன். அதனால் எதுவாக இருந்தாலும் என்னுடைய நிலைப்பாடு நான் வந்து வெளியில் போய் முடிவு பண்ணிக்கிறேன். இந்த வீட்டில் அவங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க மாறியிருக்காங்கல்ல, இந்த மாறினதோடையே அந்த சந்தோஷத்தோடையே நான் இருக்கிறேன். இந்த சந்தோஷத்தில் இந்த 6 பேரில் யார் ஜெயிச்சாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அதனால் வந்து இந்த 6 பேருக்குள்ளே சண்டைகள் வராமல் இருக்கணும்னா, வெளியிலேருந்து வர்றவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நான் மண்டையில் ஏற்றிக்காமல் இருக்கணும். அதில் நான் ரொம்ப கிளியராக இருக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் எனி இன்ஃபர்மேஷன் அவுட் ஆஃப் சைட். அங்கேருந்து எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக அந்த பொண்ணு இருக்குது. இந்த நிலைப்பாட்டில் தான் வந்து நிறைய பேர் தவறி போகிறாங்க. அதில் மிக முக்கியமாக கானோ வினோத் அண்டு திவ்யா. இந்த விஷயத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த இடத்துல வந்து அரோரா எடுத்த விஷயங்கள் தான் இந்த வீட்டுக்கான ஒரு ஸ்டைல். ஏன்னா நீங்கள் உங்களை நம்பி உங்கள் தாட் ப்ராசஸ் நம்பிட்டீங்கன்னா வேறு யார் என்ன சொன்னாலும் கெட்டதுக்கிட்ட போகாதீங்க. இதே தான் வினோத் வந்து ஃபஸ்ட்டு வந்ததுமே வாட்டர்மெலனை வந்து விளக்கிண்டார். விளக்கி இருக்கும்போது இவர் தான் வந்து வினோத் சார் போவார். இப்போ வினோத் வந்து தப்பு பண்ணதுமே அந்த தப்பு, அதாவது அந்த டெம்ப்டில் வந்து பேச ஆரம்பிச்சதுமே இப்போ வந்து அவர் வந்து வினோத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட்டாக பண்ணுறாரு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, வாட்டர்மெலன் கூட சேர்ந்து வினோத்தை எதிர்க்கிறாங்க. இதை அரோரா மாதிரி வினோத் வந்து வாட்டர்மெலனை எட்டே நகர்த்தி வச்சுருந்தாருன்னா இன்றைக்கி வினோத்துக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஓகேவா? இதை வந்து சைக்கலாஜிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். துஷ்டரை கண்டா தூர நகருன்ற மாதிரி வினோத் வாட்டர்மெலன் நகர்ந்துருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு உள்ளார வரும்போது பார்த்தீங்கன்னா
வினோத் சார்னா சுற்றிட்டு இருப்பார். அவர் கிட்டே சேர்க்க மாட்டார், தொடாதன்னு தான் சொல்லுவார். ஏன்னா எல்லா இடத்துலையும் தொட்டு விளையாடுவார். பிரவீன்ராஜ் கூட சொல்லுவார், நீ ஏன் தொட்டு விளையாடுற, கையை அந்த வேலையெல்லாம் அவர் பண்ணுவார். பண்ணிட்டு இவங்க ஏதாவது வார்த்தை விட்றாங்களா, அந்த வார்த்தை எடுத்துக்கிட்டு வீடு ஃபுல்லாக திரும்ப சொல்லிட்டே இருப்பார். இன்றைக்கி கூட வந்து பிரவீன்ராஜுக்கும் அவருக்கும் ஒரு சண்டை வரும்போது திவ்யா போய் அதை தடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க, ஆனால் விடவே மாட்டார் வாட்டர்மேலன். இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, வீணாவை எப்படி எடுத்து தொக்கா தூக்கி எட்ட வச்சாங்களோ அரோரா, அந்த மாதிரி நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா இங்கே பிரச்சனையே வந்திருக்காது. அதில் போய் மாட்டினவங்க தான் திவ்யா அண்டு வினோத். அது என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக அடுத்த வீடியோவில் பேசுவோம். இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அது பின்னோட்டங்கள் தெரியப்படுத்துங்க. மீன் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.